2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ போர்க்களம் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த பதவியில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் பிரதமர் மோடியின் கருத்து மோதல்களை விரிவாக பார்க்கலாம். ஜனவரி 25ஆம் தேதி ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக தங்கள் இன்னுயிரை தந்த தியாகிகளின் நினைவை போற்றும் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் என்பதால் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கருப்பு சிவப்பு கொடிகள் பறக்க திராவிட முன்னேற்ற கழகம் தனது பலத்தை காட்ட காஞ்சிபுரத்தில் கூட்டம் நடத்தியது. மேடையில் முதல்வர் பேச தொடங்கிய போது அவரது குரலில் வழக்கத்தை விட வேறாக இருந்தார். தாய் தமிழை காத்து இன்று நம்மை தமிழர் என்ற உணர்வோடு தலை நிமிர்ந்து நடக்க வைத்தவர்கள் அந்த மொழிப்போர் தியாகிகள். அவர்களின் மூச்சுக்காற்றுதான் இந்த அரசாங்கத்தையும் இந்த இயக்கத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற கலைஞரின் வரிகள்தான் என் இதயத்தில் இப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தனது அரசியல் பயணத்தை 1971 காஞ்சியில் அண்ணா ஏற்றி வைத்த சுடருடன் தொடங்கியதை நினைவு கூர்ந்த ஸ்டாலின், தாய் நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய அண்ணாவின் மண்ணில் நின்று கொண்டு தமிழை சிதைக்க நினைக்கும் கும்பலுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் என்றார். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை குறித்தும் இந்திய திணிப்பு குறித்தும் முதல்வர் முன்வைத்த விமர்சனங்கள் மிக கடுமையாக இருந்தது. நீங்கள் ரூபாய் 10,000 கோடி நிதி ஒதுக்கினாலும் சரி, அதைவிட பெரிய தொகையை காட்டினாலும் சரி, தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். இது வெறும் மொழி திணிப்பல்ல, இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு. சமீபத்தில் தமிழகம் வந்திருந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மொழி கொள்கை குறித்து பேசியதை சுட்டிக்காட்டிய முதல்வர், அது ஒரு எல்கேஜி மாணவன் பல்கலைக்கழக பேராசிரியருக்கு பாடம் எடுப்பதை போல தமாஷாக இருந்தது என்று கிண்டல் அடித்தார். மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி ஆற்றிய உரைக்கு முதல்வர் ஸ்டாலின் புள்ளி விவரங்களுடன் பதிலடி கொடுத்தார். பிரதமர் வரும்போதெல்லாம் சில கேள்விகளை கேட்கிறேன். மதுரை எய்ம்ஸ் என்னவானது? கோவை மதுரை மெட்ரோ ரயில் நிதி எங்கே? ஓசூர் விமான நிலைய அனுமதி எங்கே? ஆனால் ஒரு கேள்விக்கு கூட பிரதமர் பதில் சொல்வதில்லை. மாறாக பழைய வடைகளை தான் மீண்டும் மீண்டும் சுட்டுவிட்டு போகிறார் என்றார். பாஜக பேசும் அந்த டபுள் என்ஜின் என்பது உண்மையில் ஒரு டப்பா என்ஜின். அது தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஓடாது. வடமாநில மக்களை ஏமாற்றும் உத்திகள் இங்கு பலிக்காது என்பதை தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி மூலம் மக்கள் நிரூபித்தார்கள் என்றார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மோடி வந்ததால் தமிழகத்தில் சூரியன் மறைந்து விட்டது என்று பேசியதற்கு ஸ்டாலின் தனது பாணியில் பதிலடி கொடுத்தார். 10 முறை தோல்வியடைந்த பழனிசாமி சொல்கிறார், சூரியன் மறைந்து விட்டதாம். எடப்பாடி அவர்களே, வாழ்க்கை முழுக்க தரையையே பார்த்து கொண்டு குனிந்து கடந்தால் உங்களுக்கு எப்படி சூரியன் தெரியும்? கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்கள், அப்போது தெரியும் சூரியனின் பிரகாசம். மேலும் அமித்ஷா முன்பு ஜெயலலிதா ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று விமர்சித்ததை எடப்பாடி மறந்துவிட்டாரா என்று முதல்வர் கேள்வி எழுப்பினார். தனது உரையின் இறுதியில் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒரு சாதாரண தேர்தலாக பார்க்காமல் ஒரு தர்ம யுத்தமாக முதல்வர் சித்தரித்தார். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும். மணிப்பூர் போல கலவர பூமியாக மாறுவதை தடுக்க வேண்டுமானால் மீண்டும் திமுக ஆட்சி அமைய வேண்டும். 2026 தேர்தல் என்பது ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான். இதில் திராவிடம் தான் வெல்லும். இன்றிலிருந்தே கழக உடன்பிறப்புகள் தேர்தல் வேலையை தொடங்குங்கள். அண்ணா சொன்னது போல தீ பரவட்டும். காஞ்சிபுரம் பொதுக்கூட்டம் என்பது வெறும் மொழிப்போர் தியாகிகளுக்கான அஞ்சலி மட்டுமல்ல, அது திமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்கமாகவும் அமைந்தது. நாங்கள் பணிய மாட்டோம், துணிந்து ஒரு கை பார்ப்போம் என்ற ஸ்டாலினின் முழக்கம் 2026 தேர்தலில் திமுகவின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. நிதி நெருக்கடி, ஹிந்தி திணிப்பு, மோடியின் வருகை என அனைத்தையும் தனது உரையில் இணைத்த ஸ்டாலின் தனது தொண்டர்களை போர்க்கோலத்திற்கு தயார் செய்துள்ளார். இனிவரும் நாட்கள் தமிழக அரசியலில் அனல் பறக்கும் விவாதங்களை காணப்போவது உறுதி.